அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மச்சிடுறேன். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு gift பேக்கிங் வீடியோ தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிஃப்டெல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா கிஃப்ட்டு ஷாப்புன்ட்டு அப்போல்லாம் கொஞ்சம் தனியாக வந்து கடைலாம் இருந்துச்சு. இப்போ நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே எல்லா பொருட்களுமே கொண்டு வந்ததுனால நம்ம அங்கேயே கிஃப்ட் வாங்கிடுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கிஃப்ட் பேக்கிங் எல்லாம் பண்ணி தருவாங்க. அது மாதிரி நான் கிஃப்ட் பேக்கிங் வந்து ஒரு சில பொருட்கள் வந்து பேக் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்தேன். சில குட்டி குட்டி பொருட்களெல்லாம் என்னால் பேக் பண்ணி அங்கே வந்து வாங்க முடியல. அங்கே வந்து கிஃப்ட்டு பேக் பண்ணுறாங்க பார்த்திங்களா, சிலது வந்து நீட்டாகவே கொஞ்சம் பேக் பண்ணாத மாதிரி எனக்கு தோணும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டிலேயே வந்து நிறைய கிஃப்ட் கவர்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருப்பேன். நான் வந்து நிறைய பொருட்கள் வந்து கிஃப்ட்டு தான் பண்ணி கொடுப்பேன். எனக்கு அந்த கிஃப்ட்டு வந்து பேக் பண்ணி கொடுக்குறது தான் ரொம்ப பிடிக்கும். சில டைம் வந்து நமக்கு டைம் இருக்காத போது திடீர்னு சடனாக யாராவது நம்மளை மீட் பண்ண வந்துட்டால் அந்த கிஃப்ட்டெல்லாம் பேக் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருவேன் நான். மேக்ஸிமம் எல்லா கிஃப்ட்டுமே பேக் பண்ணி கொடுத்தா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு அந்த சில டைம் வந்து ஒரு ஆசைகள் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் பார்த்திங்களா. அந்த மூமெண்ட் வந்து நான் எல்லாருடைய கண்ணிலும் பார்க்கணுன்ட்டு நான் வந்து விரும்புவேன். இந்த கிஃப்ட் பேக்கிங் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் பேட் மாதிரி இருக்குதா, அதை தான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே ஒரு பொருளை நீங்கள் வைக்கும்போது அந்த இப்போ உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் கிஃப்ட் கவரில் வச்சு அளவு வந்து பார்த்துக்கணும். அளவு வந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். சில டைம் வந்து நம்மக்கிட்ட பேப்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிஃப்ட் பேப்பர் வந்து கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்கனவே நம்ம கட் பண்ணி அந்த இதில் வந்து சில பிட்டுகள் இருந்தாலும் அதை வந்து இதில் அட்டாச் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய கிஃப்ட்டு வந்து பேக் பண்ணுவேன் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. அதிலலாம் எனக்கு மீந்த அந்த கிஃப்ட்டு கவர்ஸ் எல்லாமே நான் எப்போவுமே எடுத்து வச்சுப்பேன். அதை எடுத்து வச்சுட்டு ஏதாவது நமக்கு டக்குன்னு யூஸ் பண்ணணுன்ட்டு தோணும்போது நம்ம டக்குன்னு எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு கிஃப்ட்டு கவருமே ஒரு ஒரு டிசைனில் வந்து இருக்கும். இதெல்லாம் நான் வந்து அப்பப்போ நான் கிஃப்ட்டு பேக் பண்ணி வேஸ்ட்டாக இருந்த அந்த கவர் எனக்கு கிஃப்ட்டு வந்திருக்கும் பார்த்திங்களா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து நான் வச்சுருப்பேன். அதை தான் இப்போ வந்து நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு பேக்கிங் எல்லாம் கடையிலே வந்து கொடுத்து பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து எப்படின்னா நம்ம கையால் கிஃப்ட்டு பண்ணி கொடுக்குறது தான் ரொம்ப ஹாப்பினஸ்ன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும். இந்த கிஃப்ட் பேக்கிங் வந்து பண்ணுறத பார்த்துட்டு நம்ம காசு போட்டு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறோம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒரு சிஸ்டர் வந்து சிஸ்டராக யாரும் எனக்கு தெரில, ஒரு 2-3 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, நாங்கள் அதை டெலீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லைனா அவங்களே டெலீட் பண்ணிட்டு போயிடுறாங்க கேள்வி கேட்டுட்டு. ஏன் நீங்கள் இவ்வளோ பொருள் வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி இது மாதிரி வீட்டில் வந்து சேர்க்குறீங்க? எதுக்கு நீங்கள் இதெல்லாம் வாங்கி சும்மா மணி வேஸ்ட் பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கீங்கனாலாம் ஒரே கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க, இது வந்து எங்களுக்காக நாங்கள் வாங்கலை. நான் நிறைய வாட்டி நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லைனா தமிழ்நாட்டில் இருந்துட்டு எங்களுக்கு இப்போ என்னுடைய சென்னையில் கிடைக்கிற பொருள் வந்து உங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு கிடைக்கலன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லும்போது நாங்கள் உங்களுக்கு அது கடையில் போய் வாங்கி அந்த பொருட்களை உங்களுக்கு கொரியர் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு சென்ட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ட்ராவல், அதுக்கு அடுத்தது நாங்கள் போகிறோம்ல ஒர்க்குக்காக, அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சேலரியும் நீங்கள் கொடுக்கணும். அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த பிஸ்னஸ் மூலமாக தான் இப்போது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாக்காக கிஃப்ட் பண்ண சொன்னாங்க. அக்கா ஒருத்தவங்க பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ண சொன்னாங்க. அவங்க மம்மிக்கு பிடிச்ச ஒவ்வொரு பொருளுமே நாங்கள் வந்து இப்போ வாங்கி அதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப வீடியோவில் வந்து என்னால் டீப்பாக சொல்ல முடியல. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி இப்போ நாங்கள் அவங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு ட்ராவல், அதுக்கு அடுத்தது எங்களுக்கு தேவையான அந்த சேல்ரி எல்லாமே எங்களுக்கு வந்து பே பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணும்போது
கண்டிப்பாக எங்களை யாராவது ரீச் பண்ணி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது எங்களுக்கு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அக்கா வந்து பார்த்திங்கன்னா எங்களையே செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க இதில் ஒரு துளி கூட தலையிடலை. இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே நானும் சாமும் செலக்ட் பண்ணி வாங்கினது. இதுதான் வேணும்னு அதுதான் வேணும்னு அக்கா அவங்க வந்து சொல்லவே இல்லை. நீங்கள் நல்லா தான் வாங்குறீங்க நீங்கள் எனக்கு. ஆனால் ஒன்று சொன்னாங்க, கொரியன் ஷாப்பில் முடிஞ்ச அளவுக்கு பொருள் வாங்குங்க சொன்னாங்க. கொரியன் ஷாப்பில் தான் நம்ம எல்லா பொருளுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு எல்லாம் பேக் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய அந்த பிஸ்னஸோடைய கான்செப்ட்டு. அது வந்து நிறைய பேர் வீடியோ புரியாமல் பார்த்துட்டு எல்லா பொருளுமே வாங்கிட்டுருக்கீங்க, எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிட்டுருக்கீங்க அப்படியெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன சொல்லனே தெரில. வீடியோ முழுசாக பார்த்தா தான் புரியும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இந்த பென்சில் எல்லாம் பேக் பண்ணும்போது நம்ம பார்த்து பேக் பண்ணணும். அது கொஞ்சம் அழகாக பண்ணால் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து கேண்டிலும் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் சென்டட் கேண்டில் இது. இதில் வந்து ஒரு 10 பீசஸ் இருக்குது. இதுவும் அக்கா அப்படி தான். கேண்டில் வந்து யுவர் சாய்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டில் வந்து 1000 ருபீஸ் கொடுத்தாங்க. அந்த 1000 ருபீஸ்க்கு எங்களால் முடிஞ்சது, அப்புறமா எங்களுடைய கிஃப்ட்டு எல்லாமே சேர்த்து அந்த கேண்டில் வந்து நாங்கள் செஞ்சிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இதில் இந்த ரோஸ் சென்டட் கேண்டில் ரொம்ப பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த கலர்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அழகாக வந்து இந்த மெழுகுவர்த்தி வந்துச்சு. நம்ம இன்ஸ்டாகிராமில் மெட்ராஸ் கேண்டில்ன்ட்டு நம்மளுடைய கேண்டில் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து பாருங்கள், ஒரு கேக் மெத்தடில் வந்து அந்த கேண்டில் வந்து செஞ்சுருக்கேன். மேலே வந்து நமக்கு வந்து சிற்பியெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். அதுவும் வந்து ஒரு சென்டட் கேண்டில் தான். அதுக்கு அடுத்தது அந்த லாஸ்ட்டாக வந்து கிளாஸில் வந்து பர்பிள் கலர், அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் 2மே எங்களுடைய கிஃப்ட்டு. மிச்சது எல்லாமே அக்கா ஆர்டர் பண்ணதுனால வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு யூஸ் பட்டுச்சுன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு கூட மெழுகுவர்த்தி வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் பிஃபோராக நீங்கள் சொன்னீங்கன்னா நமக்கு செஞ்சு கொடுப்போம். இது எல்லாமே ஹேண்ட்மேடு தாங்க. இந்த மெழுகுவர்த்தி எல்லாமே வந்து கைவினை பொருட்கள் மாதிரி நம்ம செய்கிறோம். ஓகேவா? இது வந்து ரொம்ப பிரமாண்டமான அச்சுகள் அது மூலம்லாம் வச்சு செய்கிறதில்ல. முழுக்க இது எல்லாம் ஒரு சுய தொழில் தான். இப்போ வந்து இப்போ லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதை பேக் பண்ணும்போது தான் எனக்கு ஹாப்பினஸ் ரொம்ப வந்துச்சு. எல்லா கிஃப்ட்டுமே அழகாக அடிக்கிட்டோம் நாங்கள். இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு சான்ஸ் கொடுத்த அக்காவுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எங்களை நம்பி நீங்கள் இந்த பொறுப்பு கொடுத்தீங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்க்கா. ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் எங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு 2 ஆர்டர் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் வந்து என்ன ஸ்பெஷல்னால், நாங்களே பொருள் செலக்ட் பண்ணி நாங்களே கொரியர் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து சொல்லவே முடியல எங்களால். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் வீட்டிலேருந்து ஒரு பாக்ஸ் வெளியில் போகும்போது கொரியருக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸு. சாம் நானும் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். இந்த பிஸ்னஸை நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய். பத்திரமா கொரியர் அனுப்பிச்சிடுங்க. எல்லா துணியும் மடிச்சு வச்சிருக்கோம். எப்போ போகும்னு கேட்டு வாங்கம்மா. சரிங்களா? திங்கக்கிழமை காலையில் போயிடும். அதான் எத்தனை நாளுக்குள்ளே போகும்னு கேளுங்க. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை